உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். மத்தேயு 18:11 மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, கெட்டு போயிடுச்சுனாலே அது அடுத்தது எங்க தெரியுமா போவோம்? எங்க போவோம்? குப்பை தொட்டிக்கு தான் போகும். கெட்டு போயிடுச்சு, வச்சிருக்கீங்க வீட்டில் ஒரு குழம்பு இல்லை ஒரு பிரியாணி, அது கெட்டு போயிடுச்சு. அது எவ்வளவு காஸ்ட்லியான ஃபுட்டாக வேணா இருக்கலாம், அது எவ்வளவு விலை மதிப்புள்ள ஒரு பொருளாக கூட இருக்கலாம், ஆனால் அது கெட்டுடுச்சு அப்படின்னாலே நம்ம என்னமோ செய்வோம், இது கெட்டுடுச்சு, இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே த்ரோ பண்ணுவோம் தெரியுமா? நம்ம தூக்கி அது ஒரு குப்பை தொட்டியில் த்ரோ பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் என்னமா செஞ்சாரு? கெட்டுடுச்சின்னு தெரியும், அது யூஸ்லெஸ் ஆயிடுச்சின்னு தெரியும், அது வீணா போயிடுச்சின்னு தெரியும், இதுக்கப்புறம் அதை யாரும் அதை நேசிக்க மாட்டாங்கன்னு தெரியும், அது நேராக குப்பை தொட்டிக்கு போக வேண்டியதுதான். ஆனால் அது ஆண்டவருடைய பார்வை அந்த கெட்டு போனது மேல பட்டதுனால அவர் என்னமா பண்ணாரு? தன் சரீரம் கெட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு இறங்கி வந்து நமக்காக நம்மை ரட்சிக்க வந்தார். அந்த கெட்டு போனதை என்ன பண்ணாரா? ரட்சித்து அது புதுசாய் மாற்றினார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, நம்ம லைஃப்ல ஆண்டவருக்கு என்ன சொன்னார்னா, இந்த மீட்டிங்ல இந்த நாள்ல ஆண்டவர் செய்ய போற ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? பர்சனலாக உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு பகுதி கெட்டு போயிருக்கு. நான் முழுவதும் சொல்ல மாட்டேன், ஆனால் ஏதோ ஒரு பார்ட் பிரதர் ரொம்ப நாளாக கெட்டு போயிருக்கு பிரதர். இந்த ஏரியா என் லைஃப்பில் அது எதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், நமக்கு நல்லா தெரியும். இந்த ஏரியா பிரதர் ரொம்ப நாளாக கெட்டு போயிருக்கு. மற்ற ஏரியாலாம் ஆண்டவரோட அன்பை நான் பார்த்துட்டேன், மற்ற ஏரியாவில் நான் ஆண்டவருடைய வல்லமையை பார்த்துட்டேன், மிராக்கலை பார்த்துருக்கிறேன் தான். ஆனால் இந்த பர்டிகுலர் இந்த ஒரு ஏரியாவில் என் லைஃப்பில் ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த ஏரியாவில் ஏதோ ஒரு கெட்டு போயிருக்கு என் லைஃபு. ஒத்துக்கிறேன், ஒருவேளை நம்ம ஆண்டவர்கிட்ட அந்த இடத்த நம்ம விட்டு கொடுக்காம இருந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சாத்தானின் கிரியா இருக்கலாம், அது எதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒன்று கெட்டு இருக்குல்ல, அது ஆண்டவர் என்னமா செய்கிறாரு? அந்த கெட்டு போனதை இன்னைக்கு ரட்சிக்க போகிறார். ஹல்லேலூயா. இங்கே நீங்களே சரி என் லைஃப் இப்படி தான், இந்த இடம் இப்படி தான் இருக்கும் போல இருக்கு, இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும் போல இருக்கு, லைஃப்பில் இந்த பர்சனை, இந்த ஜாபை, இல்லை இந்த பிஸ்னஸை, இல்லை இந்த பர்டிகுலர் இந்த ஒரு காரியத்தை என் லைஃப்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணுமா கடைசி வரைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் என்னமா சொல்றாரு? கவலைப்படாத, நான் கெட்டு போனதை ரட்சிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. நம்ம தெய்வம் யார் தெரியுமா? கெட்டு போனதை ரட்சிக்கிற தெய்வம். உங்கள் லைஃப்ல எந்த ஏரியா இருக்கட்டும், எந்த ஏரியா டேமேஜ் ஆயிருக்குன்னா, ஏதாவது ஒரு பொருள் பாருங்க அது உடஞ்சி நொறுங்கிடுச்சுன்னா என்ன செய்வோம்? நகையே வச்சிருக்கிறோம், நகை உடஞ்சிடுச்சுன்னா அடுத்த நிமிஷம் அதை என்ன செஞ்சிடுவோம்? உருக்கிடுவோம். வேற ஒன்றும் பண்ண முடியாது. உடஞ்ச நகையை கழுத்தில் போட முடியுமா? ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்ய போறாரு தெரியுமா? நம்ம எல்லாரையும் நம்ம லைஃப்ல எந்த ஏரியா கெட்டு போயிருக்கோ அதை ரட்சித்து புதிதாக போகிறாங்க. பாருங்க, வசனம் சொல்லுது 2 கொரிந்தியர் 5:17, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. பிரதர், இந்த கெட்டு போயிருக்கு, இந்த கெட்டு போன ஒரு காரியம் எப்படி புதுசா மாறும் அப்படின்னு நீங்க கேட்கலாம்.
இந்த கெட்டு போயிருக்கு, இது வீணா போயிருக்கு, இல்ல ஒரு அழுவி போயிருக்கு. இந்த குஷ்டரோகி வந்தான் பாத்தீங்களா, மத்தேயு 8 நம்ம பாக்குறோம். அவன் சரீரம் முழுவதும் கெட்டு போயிருந்துச்சு, அவன் வாழ்க்கையும் கெட்டு போயிருந்துச்சு, அவன் சரீரம் கொஞ்சம் கொஞ்சமா அது அழுவி போய் கொண்டிருந்தது. குஷ்டரோகிங்க பார்த்தீங்கன்னா அந்த சரீரம் எப்படி தெரியுமா இருக்கும், இறந்த ஒரு சரீரம் கொஞ்சம் கொஞ்சமா அழுகும் தெரியுமா, அதே லைஃப் தான் குஷ்டரோகிகளின் வாழ்க்கை. அவங்க உடம்பு சரீரம் கொஞ்சம் கொஞ்சமா அழுகி கொண்டு இருக்கும். அவன் லைஃபும் போயிட்டு இருக்கு, அவன் சரீரமும் போயிட்டு இருக்கு. ஆனா அவன் ஆண்டவர் கிட்ட வந்தான் பாத்தீங்களா, ஆண்டவர் கிட்ட வந்துட்டு என்னால உங்களால இந்த கெட்டு போனதை புதுசா உங்களால மாற்ற முடியும் அப்படின்னு நம்பி வந்தான் பாத்தீங்களா. ஆண்டவர் கிட்ட வந்ததுனால அவன் கிட்ட இருந்தது அவனை விட்டு தூரம் போனது. ஹல்லேலூயா. இல்ல பிரதர், எனக்கும் பிடிக்கல, ஆண்டவருக்கும் பிடிக்கல, இது ஒன்று என் கிட்ட ஒட்டிக்கிட்டே இருக்குன்றீங்களா? ஒண்ணு இல்ல, ஆண்டவர் கிட்ட கிட்ட வரும்போது, ஆண்டவருக்குள்ள வரும்போது உங்க கிட்ட இருக்கிற தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் அப்படியே சூரியனை கண்ட பனி போல மறைஞ்சு போயிடும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத காரியங்கள்லாம் காணாம போயிடும். இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம ஆண்டவர் கிட்ட எந்த அளவுக்கு வருகிறோமோ, ஆண்டவருக்குள்ள எந்த அளவுக்கு வருகிறோமோ அந்த அளவுக்கு நாம் புதிதாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஏன் இன்னும் சில ஏரியாவில் நான் புதிதாகல, ஏன் இன்னும் சில ஏரியாவில் நான் ஆண்டோட நன்மைகளை பார்க்கலன்னா, அந்த அளவுக்கு தான் நம்ம ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறோம். இங்க பாருங்க, அதான் வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி ஆகிறான். இந்த கெட்டு போனதை திரும்ப வந்து ஆண்டவர் என்னமா செய்யறாரு, ஃப்ரெஷ் ஆக்குறது இல்ல. ஃப்ரெஷ், இப்போ ஒரு பிரியாணி இருக்குது, அந்த பிரியாணி கெட்டு போயிடுச்சு, அதை வந்து ஆண்டவர் ஃப்ரெஷ் ஆக்கல, அது ஒரு புது பிரியாணி ஆகிட்டாரு. ஹல்லேலூயா. அவன் ஒரு புது சிருஷ்டி, புதிய படைப்பாய் மாற்றி விடுவார். உங்க வாழ்க்கையே ஒரு புதுசா இருக்கும். நீங்க படுத்து தூங்கி காலையில ஏஞ்சி பாப்பீங்க, நீங்க ஒரு புது ஆளா இருப்பீங்க, புதிய வாழ்க்கை இருக்கும். இன்னைக்கு ஒரு பிச்சைக்காரனா படுத்துட்டு நாளை காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு கோடீஸ்வரனா ஏஞ்சா அப்படி இருக்கும். அப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கை, அப்படி இருக்கும். இன்னைக்கு ஒரு நோயோட படுத்துட்டு காலையில எழுந்திருக்கும் போது நோயே இல்லை, பரிபூர்ண சுகத்தோட எழுந்தா எப்படி இருக்கும், அப்படி இருக்கும். கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ற வாழ்க்கை அவன் புது சிருஷ்டின்ட்டாரு. உங்க வீடு மாறிடும், உங்க வாழ்க்கை மாறிடும், உங்க எதிர்காலம் மாறிடும், உங்க பிள்ளைகள் மாறிடுவாங்க, உங்க சூழ்நிலைகள் மாறிடும், எல்லாமே மாறும். எப்படி எங்க மாறும்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஆண்டவரோடு இணைந்திருந்தால் எல்லாம் மாறுண்டார் ஆண்டவர். சின்ன பிசினஸா பண்ணிட்டு இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா பெரிய பிசினஸா பண்ணுவீங்க. அந்த ஆபீஸ்ல கடைசி பர்சனா இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா கூப்பிட்டு உங்களை ஃபர்ஸ்ட் ஆளா வைப்பாங்க, மேனேஜரா வைப்பாங்க, டைரக்டரா வைப்பாங்க. இது எப்படி நடக்குதுங்க? என்னங்க இது புதுசாச்சு? எப்படி இது புதுசாச்சுன்னா, ஆண்டவரால புதுசாச்சு, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனால புதுசாகுது. இந்த ஆண்டவரையும் நம்மையும் விட்டு பிரிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒண்ணுமே இல்லை. அதையும் ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க, மத்தேயு 5:13 பார்க்கிறோம், நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும். பாருங்க, இந்த உப்பு இருக்கு பார்த்தீங்களா, இந்த உப்பு தான் டேஸ்ட் கொடுக்கறது எல்லா ஃபுட்டுக்கும். எந்த ஸ்வீட் செஞ்சா கூட கொஞ்சம் உப்பு இருக்குன்னு பாருங்க, இல்லைன்னா டேஸ்ட் இருக்காது. அப்படி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளை தான் இந்த உலகத்துக்கு டேஸ்டா வச்சிருக்கிறாரு. நம்ம தான் இந்த உலகத்துக்கு என்னதுன்னா டேஸ்ட், நம்ம தான் இந்த உலகத்துக்கு டேஸ்டா இருக்கிறோம். அப்ப இங்க பாருங்க, இந்த உப்பானது சாரமற்று போனா, இன்னைக்கு டேஸ்டா இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையிலேயே டேஸ்ட் இல்லாம போயிடுச்சுன்னா, ஆண்டவர் சொல்றாரு இங்க பாருங்க, எதினால் சாரமாக்கப்படும். இன்னைக்கு நிறைய பேர் அதான் சொல்றீங்க, என்னன்னா பிரதர் என் லைஃப்ல டேஸ்ட் இல்லை பிரதர், ருசிக்கிற மாதிரி இல்லை, என் வாழ்க்கையில டேஸ்ட் எடுத்துட்டு போயிடுச்சு பிரதர், நல்லா இருந்துச்சு பிரதர், என்னால நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, என்னால நிறைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு, எனக்குன்னு ஒரு டேஸ்ட் இருந்துச்சு, எனக்குன்னு ஒரு வாசனை இருந்துச்சு,
ஆனா இன்னைக்கு அந்த வாசனையும் இல்லை, இன்னைக்கு அந்த டேஸ்டும் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இங்க பாருங்க, ஆண்டவர் ஒன்று சொல்ல போறாரு. என்ன தெரியுமா? எதினால் சாரமாக்கப்படும். உன் வாழ்க்கையில ஒரு டேஸ்ட் இருந்துச்சு, அந்த டேஸ்ட் போயிடுச்சு. சரி, உன் வாழ்க்கையில ஒரு நறுமணம் இருந்தது. ஆண்டவர் சொன்னார் என்கிட்ட, சில பேர் வாழ்க்கையில இருந்த டேஸ்ட் போயிடுச்சு. அவங்க விரக்தியில இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு வாசனை இருந்தது, அந்த வாசனை இப்ப இல்லை. சில பேர் ஏமாற்றத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவர் என்னமா சொல்றாரு? அவங்க வாழ்க்கையில இழந்த டேஸ்ட்டை நான் திரும்ப கொடுக்க போறேன். அவங்க வாழ்க்கையில காணாம போன வாசனையை நான் திரும்ப கொடுக்க போறேன். இங்க பாருங்களேன், இதுக்கப்புறம் அவங்க கிட்ட வந்தாலே சொல்லுவாங்க, என்ன பிரதர், ஒரு நறுமணம் வீசுகிறது, நல்ல ஒரு வாசனை, நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கே, உங்களை பார்த்தாலே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்ல போறாங்க. எப்படி தெரியுமா இருக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, அந்த உப்பானது சாரம் மற்று போயிடுச்சு. ஒரு நாள் ஆண்டவரோட ஒரு பகுதியில நல்லா இருந்த சூழ்நிலையே இருந்துச்சு. ஆனா சாத்தானுக்கு என்னமா தெரியும்? இந்த உப்பு கிட்ட இருந்து இந்த சாரத்தை எடுத்துட்டோம். இந்த டேஸ்டே என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து தான் அந்த டேஸ்ட், ஆண்டவர் தான் அந்த டேஸ்ட், அந்த நறுமணம் இயேசு கிறிஸ்து தான். அவனுக்கு நல்லா தெரியும், இவன் கிட்ட இருந்து வேற எதுவும் இல்லை, இந்த உப்புல இருந்து சாரத்தை உறிஞ்சிட்டோன்னு வச்சுக்கோ, இவன் சக்க, அவன் சக்க. சாத்தான் பாருங்களேன், அவனுடைய நோக்கம்லாம் ஆண்டவருடைய அந்த வனாந்தரத்தில் அவன் ஜீசஸை டெஸ்ட் பண்ணும்போது அவன் என்னம்மா சொல்லுவான்? 3 வாட்டியும் சொல்லுவான். என்னம்மா சொல்லுவான்? நீர் தேவனுடைய குமாரனே. ஆனால் அவனுக்கு கண்ணு உறுத்தும். ஐயோ, இவங்க ஆண்டவர் பிள்ளையா இருக்க, அவனுக்கு என்ன தெரியுமா கண்ணு உறுத்தும்? அவன் திரும்ப திரும்ப சொல்றான் பாருங்க ஆண்டவர்கிட்ட நீர் தேவனுடைய குமாரனே, ஆனால் நீர் தேவனுடைய குமாரனே. ஏன்னா அவனுக்கு உறுத்துது, நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறது சாத்தானுக்கு கண்ணை உறுத்துது. ஆண்டவர் உங்க மேல இருக்கிற டேஸ்ட் சாத்தானுக்கு கண்ணை உறுத்தும். உங்க மேல வீசுகிற வாசனை சாத்தானுக்கு உறுத்தும். அவர் பாருங்க, எழுதியிருக்கிறது வாசனை வார்த்தையினால ஜெயித்தாரு. அவர் பிதாவோடு இருந்த உறவுனால ஜெயித்தாரு. இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது, அதான் சொல்றேன், இன்னைக்கு சாத்தானுக்கு நிறைய பேர் மேல அடிக்கிற வாசனை அவனை கண்ணு உறுத்துது. நல்ல வாசனையா இருக்கே, எப்படியாச்சும் கெட்ட வாசனை ஆக்கிடலாம். நல்லா டேஸ்டா இருக்கே அவன் லைஃப், கொஞ்சம் கசப்பாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்ற பார்க்குறான். பிரியமான நிறைய பேர் வாழ்க்கை மாறி இருக்கு, அதை நான் சொல்கிறேன். இங்கே வந்திருக்கிறவங்க நிறைய பேர் லைஃப் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் டேஸ்ட்டை அவங்க பார்க்க போகிறாங்க, என் வாசனையை அவங்க பார்க்க போகிறாங்க. ஒன்று உங்கள் ஏரியாவில், நான் எல்லா ஏரியாவிலையும் சொல்ல மாட்டேன், ஒரு சில ஏரியாவில் சாரம் போச்சு பார்த்தீங்களா, அந்த சாரத்தை சாத்தா எடுத்தான் பார்த்தீங்களா, ஏதோ ஒரு காரியம் எடுத்துச்சு, நம்ம அறியாமல் நம்ம செய்த தவறு அந்த சாரத்தை எடுத்துருக்கலாம். ஆண்டவர் என்னவா சொல்கிறாரு? நீ திரும்ப கிறிஸ்துவுக்குள்ளவா, என் அன்புக்குள்ளவா, என் உறவுக்குள்ளவா. அப்படி வந்துட்டீங்கன்னா திரும்ப சாரம் ஏற்றப்படும். அல்லேலூயா, திரும்ப சாறு வந்துடும். அவரோட அந்த சாரே அவர் தான், அந்த சாரமே, அந்த டேஸ்டே அவர்தான். அவரை சொல்றாரு பாருங்க, எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒளிய வேறொன்றுக்கும் உதவாது. ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் அப்படியே, ஆனா சாரம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவரோட உறவு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர் சும்மா சொல்ல, ஏசப்பா சொன்ன வார்த்தை தான், அந்த சாரத்தை எடுத்துட்டா சாத்தானுக்கு தெரியும், வெளியே அதுக்கப்புறம் யூஸ்ல கொட்டப்படுவாங்க, வெளியே ஆட்களால் மிதிக்கப்படுவார்கள். பிரியமானவர்களை நான் சொல்றேன், இங்க வந்திருக்கிற நிறைய பேர் அதான் நடந்துச்சு. உங்களை யூஸ் பண்ற வரைக்கும் யூஸ் பண்ணி தூக்கி எரிஞ்சிருக்கிறாங்க. நிறைய பேரால மிதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் என்னமா சொல்றாரு? அப்படிப்பட்ட உங்களை தான் சாரம் ஏத்த போறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. திரும்ப இழந்த சாரம் வருகிறது. என்ன சாரம் உங்கள்ட்ட போச்சோ, எதை மனுஷன் உங்களை யூஸ் பண்ணிட்டு உங்களை உப்பு மாதிரி சக்கைய புழிஞ்சிட்டு தூக்கி எரிஞ்சாங்களோ, யாரு உங்களை மிதிச்சாங்களோ, ஆண்டவர் என்னமா சொல்றாரு? அந்த இடத்துல உனக்கு நான் சாரத்தை ஏத்த வரேன்றாரு. ஹல்லேலூயா. திரும்ப சாரம் வருகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு இதை பார்ப்போம். ரூத்ல நம்ம பார்க்கலாம்.
ரூத்தில் ஒரு ஷார்ட்டா அந்த விஷயத்த சொல்றேன். ரூத்தில் அங்க பாருங்க, அந்த தேசத்துல யூதா தேசத்துல பஞ்சம் வந்ததுன்னு உடனே நகோமி அவங்க பையன் அவங்க ஹஸ்பண்ட் எல்லாமே என்ன செஞ்சாங்க, அந்த இருந்த இடத்தை விட்டு காலி பண்ணி அவங்க போன இடம் எங்க இருந்தது, மோவாப் தேசத்திற்கு போனார்கள். இவங்க இப்பதான் எகிப்திலிருந்து வந்த கூட்டம், நியாயாதிபதிகள் காலத்துல நடந்தது. இங்க யூதாவுல பஞ்சம் ஏற்பட்டதுனால இவங்க போன இடம் அங்க மோவாப் செழிப்பா இருந்தது, அங்க போயிட்டாங்க. ஆனா போனதுனால நகோமி இழந்தது அதிகம். அவங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்தாங்க, எல்லாவற்றையும் இழந்து வெறுமையா வந்தாங்க. அப்ப வெறுமையா வந்த உடனே அவங்களுக்கு ஒரு காரியம் தெரிவிக்கப்பட்டது. என்னன்னா, யூதாவுல கர்த்தர் தமது ஜனங்களை சந்தித்தார் அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் சொல்லப்பட்ட உடனே, அந்த செய்தி வந்த உடனே, கர்த்தர் சந்தித்தார் செய்தி வந்த உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, திரும்ப யூதாவுக்கு திரும்பி வந்தாங்க. யூதாவுக்கு இவங்க திரும்பி வந்த உடனே நடந்தது என்ன தெரியுமா, அவங்க இழந்தது எல்லாம் கிடைத்தது. அவங்க என்னென்ன வாழ்க்கையில இழந்தாங்களோ அதை விட அதிகமாக கர்த்தர் கொடுத்தார். இது அழகா அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு இதை சொல்லலாம். பிரியமானவர்கள், ஆண்டவர் நம்மளை ஏதோ ஒரு காரியத்தை சொல்றாரு, இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிருக்கிறாருன்னா அங்க ஒரு நெருக்கம் வருது. ஆண்டவர் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு செய்யறது. அங்க பார்த்தா மோவாப் நல்லா இருக்கு, மோவாப் செழிப்பா இருக்குது. நம்ம வச்சிருக்கிற யூதா பஞ்சமா இருக்குது, பஞ்சகாலம். அதனால யூதாவை விட்டு மோவாபுக்கு போயிடலாமா? போகக்கூடாது. யூதால இருந்தவங்க எல்லாம் பஞ்சத்துல செத்தாங்களா? சாகல. யாரையும் ஆண்டர் சாக விடல. ஆனா இவங்களுக்கு என்னன்னா அர்ஜென்ட், உடனே யூதாவை விட்டு அவங்க மோவாப் தேசத்துக்கு போய் இழந்ததை பார்க்குறோம். ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு நம்ம வெளியே போறோம்னா ஆபத்து தான். ஆண்டவரை விட்டு வெளியே போறோம்னா ஆபத்து தான். அவங்க போய் இழந்தது அதிகம், தேவ பிரசன்னம். அதான் சொன்னேன், 2 கொரிந்தியர் 5:11, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா புது சிருஷ்டியா இருக்கான். ஆண்டவருக்குள்ள இருக்கிறதான் பாதுகாப்பு. ஆண்டவருக்கு வெளியே இன்னைக்கு பாதுகாப்பே இல்லை. பாருங்க, இன்னொரு வசனம் நான் சொல்றேன். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 19வது வசனம் படிங்க. அவள் அவனை நித்திரை செய்து ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினால் அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. இங்க பாருங்க, சிம்சோன் பார்க்கிறோம், அவனுக்குள்ள ஒரு சாரம் இருந்தது. அந்த சாரத்தை பார்த்து எல்லாம் பயந்தாங்க. அவனுக்குள்ள ஒரு மகா பெரிய சக்தி இருந்தது, கடவுள் கொடுத்த ஒரு சக்தி. ஆனா ஆண்டவரை விட்டு அவன் மேல இருந்த அபிஷேகத்தை அவன் பிரிக்கும் போது பாருங்க, அவனுக்கு இருந்த ரகசியத்தை அவன் சொல்லும் போது, அவனுடைய தலை மொட்டை அடிக்கப்பட்ட போது அவனுக்கு இருந்த பலம் அவனை விட்டு விலகிடுச்சு. அவன் சாரம் போயிடுச்சு. சாரம் போனவன என்னன்னா சாதாரண மனிதன் போல் ஆகிவிட்டான். அவனை பிடிச்சு என்னமா பண்ணாங்க, அவனை மொட்டை அடிச்சு அவன் கண்களை பிடுங்கி அவனை ஒரு மாவரைக்க வைத்து விட்டார்கள். இன்னைக்கு நம்ம லைஃப்ல அதுதான். நம்ம லைஃப்ல நமக்குள்ள வச்சிருக்கிற ஆண்டவருடைய காரியங்கள் இருந்து வெளியே வந்துட்டோம். ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான், அது சிம்சோனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஒரு பாதுகாப்பு. அவன் மேல இருந்த அபிஷேகத்துல, அவன் மேல இருந்த அழைப்புல அவன் இருக்கிற வரைக்கும் அவன் மேல ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு. அவன் மற்றவங்களை ஒரு பாதுகாக்கிறவனா இருந்தான். ஆனா என்னைக்கு தான் மேல இருக்கிற அந்த ரகசியத்தை சொல்லி அவன் கிட்ட இருந்த அந்த சாரை எடுத்துட்டாங்களா, முடிஞ்சிருச்சு. அவன் கிட்ட இருந்த ஹோலி ஸ்பிரிட்டை எடுத்துட்டாங்க. அவனுக்கும் கடவுளுக்கும் இருந்த உடன்படிக்கை உடைக்கப்பட்டது. அவனுக்கும் கடவுளுக்கும் இருந்த உறவு உடைக்கப்பட்டது. அவன் தனிமைப்படுத்தப்பட்டான். இன்னைக்கு என்னன்னா சாத்தான் என்னமா செய்யறான், எல்லா காரியத்திலும் வேற எதுவும் செய்ய மாட்டான். நம்மளை ஒரு இடத்துல அடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டானா வேற எதுவுமே இல்லை. அந்த ஏரியால நம்மளையும் ஆண்டவரையும் பிரிக்க தான் பார்ப்பான், வேற எதுவும் அவன் செய்ய மாட்டான். ஆண்டவரோடு உள்ள உறவை நம்ம எடுத்துட்டோம்னா சாரம் இல்லாத உப்பாக நாம் மாறிவிடுவோம். அவனுக்கு நல்லாவே தெரியும், ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அந்த சாறு.
அந்த சாரம், அந்த உப்புக்குள்ள இருக்கிற சாரம் இருக்கிற மாதிரி ஆண்டவரோடு உள்ள உறவுல தான் இருக்கு பாருங்க. ஆண்டவரை விட்டு நம்ம பிரிக்கப்படும் போது நீங்க நிறைய பேர் லைஃப்ல நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம சாரம் இல்லாம இருக்கிறது நமக்கு தெரியும். எங்கெங்கெல்லாம் நம்ம ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்கெங்கெல்லாம் நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். இங்கதான் பிரதர் ஒரு ஃபைட்டிங் இருந்துகிட்டே இருக்கு ரொம்ப நாளா. ஒன்றும் இல்லை, ஆண்டவரோட அந்த ஏரியால இணைய ஆரம்பிச்சிருங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த பலன் தான் சாரம். உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து, அந்த பலத்தினால நீங்க வாழும் போது, அந்த பலத்தினால நீங்க எல்லாவற்றையும் செய்யும் போது அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும், கஷ்டமா இருக்காது, போராட்டமா இருக்காது. ஆண்டு உங்களுக்குள்ள இருக்கிற பலத்தை நீங்க சார்ந்து கொண்டு உங்க வாழ்க்கையில வாழும் போது பாருங்க, இப்ப நீங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ஈஸியா இருக்கும். ஈஸியா அச்சீவ் பண்ணிடுவீங்க, ஈஸியா தாண்டி வந்துடுவீங்க. ஆமென். அடுத்தது இன்னொன்று பார்ப்போம். இங்க பாருங்க, அதே மாதிரி தான் இன்னொரு நான் சொல்றேன். லூக்கா 15:20 - 24 வரைக்கும் பார்ப்போம். தகப்பனிடத்தில் அங்க பாருங்க, ஒரு இளைய குமாரன் தகப்பனை விட்டு வெளியே போயிடுவாரு. தகப்பனை விட்டு போனதுக்கு அப்புறம் லைஃப் தகப்பனோட இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல லைஃப் இருக்கும், நல்ல ஒரு வாழ்க்கை, ராஜா வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. ஆனா எப்ப அவர் தகப்பனை விட்டு அவர் வெளியே போறாரோ, அந்த வெளியே போகும்போது பாருங்க அவர் லைஃப் என்ன ஆகும்னா பன்றிகளோட வாழுகிற ஒரு வாழ்க்கையா மாறிடும். அவன் தகப்பனோடு இருந்த வரைக்கும் அவன் வாழ்க்கை ஒரு சாரம் நிறைந்த வாழ்க்கையா இருந்துச்சு, நல்ல வாழ்க்கையா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். ஆனா சாத்தானுக்கு நல்லா தெரியும் இவன் தகப்பனோடு இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்பான், தகப்பன் இருந்து இவனை பிரிச்சுட்டா இவன் வாழ்க்கை என்ன ஆகும் தெரியும். தகப்பனோடு இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை நல்லா வாசனையா இருந்துச்சு, நல்லா டேஸ்டா இருந்துச்சு. தகப்பனை விட்டு பிரிச்ச உடனே அவன் வாழ்க்கை பன்றிகள் தின்னுகிற தவிடு கூட கிடைக்காம பன்றிகளோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை, நாத்தம் அடிக்கிற வாழ்க்கை. பார்த்தீங்களா, நல்லா வாசனை திரவியம் போட்டு வாழ்ந்துட்டு இருந்தவன் இப்போ அவன் எப்படி திரும்ப வாழ்க்கை இருக்குது, பன்றிகள் கூட்டத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கையா, நாற்றம் நிறைந்த வாழ்க்கையா இருந்துச்சு. அவன் ஒரே ஒரு முடிவு பண்ணான், இப்போ ஏன் என் வாழ்க்கை மாறிச்சு, கடவுளோட வாழ்ந்துட்டு இருந்தேன், என் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு, கடவுளை விட்டு விலகி வந்தேன், என் வாழ்க்கை நார ஆரம்பிச்சிடுச்சு, என் வாழ்க்கை கெட்டு போக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நான் என்ன செய்யணும்னா, ஒரே ஒரு காரியம் நான் என்ன செய்யணும்னா, என் இடத்த மாற்றணும். ஏன் இடத்த நான் மாற்றணும், நான் தகப்பன் கிட்ட வந்துடணும். பன்றிகள் கிட்ட இருந்து என் தகப்பன் கிட்ட நான் வந்துட்டா போதும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து அவன் தகப்பன் கிட்ட வந்தான் பாருங்களேன். தகப்பன் கிட்ட வந்தவன பாருங்களேன், அந்த வசனம் படிங்க கொஞ்சம். லூக்கா 15:20. அதான் சொன்னேன், தகப்பனை விட்டு போனவனே அவன் காலில் இருந்த செருப்பு கூட போயிடுச்சு, அவனோட ட்ரெஸ்ஸு போயிடுச்சு, அவன் அழுக்காயிட்டான், அவனை முற்றிலும் அதான் என்ன எப்படின்னா கெட்டு போன வாழ்க்கை. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். அதுதான் அவன் வாழ்க்கை முழுவதும் கெட்டு போய் இருந்துச்சு. அவன் அலங்கோலமா இருந்தான். ஒன்னே ஒன்று தெரிஞ்சது, நான் இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்லை, நான் தகப்பனோடு இருக்க வேண்டிய ஆளு, அவருடைய அன்புல இருக்க வேண்டிய ஆளு, அவருடைய பாதுகாப்புல இருக்க வேண்டிய ஆளுன்னு அவனுக்கு எப்ப தெரிஞ்சுதோ அவன் ஒரு டிசிஷன் எடுத்தான், இதுக்கப்புறம் இந்த லைஃப் வேணாண்டா, எனக்கு ஆண்டவரோட தகப்பனோட வாழ்ற வாழ்க்கைக்குள்ள நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்த உடனே பாருங்க, தகப்பன் வேற எதுவுமே கேட்கல. ஏண்டா போய் சொத்தெல்லாம் அழிச்சிட்டு வந்துட்டியா, எல்லாத்தையும் வீணாக்கிட்டியா, இப்போ வந்திருக்கிறியா, இந்த பேச்செல்லாம் எதுவும் பழைய காரியங்களை குறித்து தகப்பன் எதுவும் பேசவே இல்லை. அவனை பார்த்தாரு, தூரத்துல ஓடி வந்து அவரை அரவணைத்து அவன் அவ்வளவு அழுக்கோடு இருக்கும் போது முத்தங்கள் கொடுத்தார். அதான் தகப்பனின். நீங்க தேட ஆரம்பிச்சீங்க நினைச்சிட்டாலே போதும், அவர் எங்க இருந்தாலும் உங்களை பார்த்து ஓடி வருவார். ஆண்டவர் ஓடி வர நிறைய பேர் லைஃப்ல நீங்க பார்க்க போறீங்க, ஓடி வரத நீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களுக்காய் ஓடி வருவார். ஓடி ஒன்னே ஒன்று நம்ம என்ன நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம்,
அவரோட அன்புக்குள்ள நான் வந்துடுறேன், உங்க நேசத்துக்குள்ள நான் வந்துடுறேன், உங்க அரவணைப்புக்குள்ள நான் வந்துடுறேன், உங்க முத்தங்கள் எனக்கு வேணும் ஜீசஸ், நான் வரேன், உங்களுக்காக நான் ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன்னு நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும். அவர் நீங்க எடுத்து வச்ச இடத்துல இருந்து பார்த்துட்டாலே, அவர் தூரத்துல நீங்க வரதை பார்த்துட்டு அவர் ஓடி வந்துடுவார். ஓடி வந்து நீங்க அழுக்கா இருக்கிறீங்க அதெல்லாம் அவர் பார்க்க மாட்டாரு. இங்க பாருங்க, பன்றிகளோடு வாழ்ந்தவன் எவ்வளவு அலங்கோலமா வந்திருப்பான், அதெல்லாம் அவர் பார்க்கல. அன்பு அது எதையும் பார்க்காது, அவனை கட்டி அணைத்தார். நமக்கு ஒரு புள்ள இருந்து இந்த மாதிரி பன்னி கூட்டத்துக்குள்ள உளுந்து கிழுந்து ஏஞ்சி வந்தா முதல்ல நம்ம என்ன செய்வோம்? அவனை என்ன முதல்ல குளிச்சுட்டு வாடா அப்படின்னுவோம். தகப்பனின் அன்பு என்ன தெரியுமா? அதெல்லாம் பார்க்கல. என் மகன் வந்துட்டான், அது போதும் எனக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதான் உங்க லைஃப்ல எல்லா ஏரியாலையும் ஆண்டவர் அப்பதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஓடி வந்து நம்மளை கட்டி அணைக்கிறது இல்லை. இங்க பாருங்க, அவன் இழந்த வஸ்திரம் திரும்ப வருது, மோதிரம் திரும்ப வருது, பாத ரட்சிகள் திரும்ப எல்லாத்தையும் கொடுக்கிறார். அதான் சொன்னேன், அவர் கெட்டு போனதை ரட்சிக்க வந்த திரும்ப சாரம் வருது, உப்புக்கு சாரம் வருது, உப்புக்கு சாரம் வருது. உங்க லைஃப்ல எந்தெந்த ஏரியாவெல்லாம் உப்புல சாரம் இல்லைன்னு சொன்னீங்களோ, இல்ல பிரதர் சாரத்தை உறிஞ்சிட்டாங்க பிரதர், சுத்தமா சாரமே இல்லை என் லைஃப்ல, சுத்தமா ட்ரையா இருக்கிற இந்த ஏரியா அப்படின்னு சொல்றீங்களா, அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு? உங்களுக்கு ஒரு வஸ்திரம் போடுவார், உங்களுக்கு ஒரு மோதிரம் போடுவார், கடவுளின் முத்தங்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது, கடவுளின் அரவணைப்பு இருக்குது. காடு என்ன, கடவுள் வந்து என்ன கட்டிப்பிடிப்பாரா? கடவுள் எனக்கு முத்தங்கள் கொடுப்பாரா? கண்டிப்பா. நீங்க எந்த ஏரியால அப்படி இருக்கீங்களோ அந்த ஏரியால ஒரு ஸ்டெப் வச்சு பாருங்க, ஆண்டவர் நமக்காக 1000 ஸ்டெப் எடுத்து வைப்பாரு. அவனுக்கு திரும்ப எதை இழந்தானோ திரும்ப அதை கொடுத்தார் ஆண்டவர். எந்த உறவுல அவன் எதை இழந்தானோ அது திரும்ப அவனுக்கு கிடைச்சது. இன்னைக்கு நீங்க எது ஏன்னா இழந்திருக்கலாம், உங்க வாசனைய, உங்க டேஸ்ட நீங்க இழந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, திரும்ப நான் அதை தரேன். என் உறவுக்குள்ள மட்டும் வந்துரு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அவன் ஆண்டவர் தகப்பனுக்குள்ள வந்துட்டான். வந்த உடனே இவனுடைய உருவம் மாறியது. இது வரைக்கும் பன்றி கூட்டத்துல கடந்தவன், அழுக்கில் இருந்தவன், அவன் உருவம் மாறிடுச்சு. இப்ப பார்த்தா வேற மாதிரி இருக்குது. அவன் ட்ரெஸ் வேற, அவன் செருப்பு கூட வேற, அவன் கையில மோதிரங்கள் வேற, அவன் லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. திரும்ப உடனே அவன் எந்த ஸ்தானத்தை இழந்தானோ அந்த ஸ்தானத்துல கொண்டு வந்து வச்சுட்டாரு ஆண்டவர். நீ வெளியே போயிட்டு வந்தாலுப்பா உன உடனே எல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் பொறுப்புல வைக்க முடியாது, உடனே எல்லாம் உன மகனா ஏத்துக்க முடியாது. அதனால நீ வந்து கொஞ்ச நாள் வேலைக்காரனாயிரு. ஏன்னா அவன் அப்படிதான் சொல்லிட்டு வந்தான், அப்படிலாம் ஆண்டவர் சொல்லலை. நீ கொஞ்ச நாள் வேலைக்காரனாரு, தோட்டக்காரனாரு, உனக்கு புத்தி வரட்டும், அப்புறம் பார்க்கலாம், அதெல்லாம் ஆண்டவர் சொல்லலை. அவன் வந்த உடனே அவன் எந்த பொசிஷன்ல அவன் வந்து போனானோ கடவுள் அவனை அதே பொசிஷன்ல வச்சாரு. இந்த உலகம் அப்படி வைக்காது. ஆண்டவர் என்னமா சொல்றாரு? நீங்க நம்ம வாழ்க்கையில சில ஏரியால நம்ம பின்வாங்கி போயிருக்கலாம், ஆண்டவரை சில இடங்கள்ல நம்ம ஆண்டவரை மறுதளிச்சிருக்கலாம். விசுவாசத்துல சொல்றேன், அவரை நம்பாம இருந்திருக்கலாம். ஆண்டவர் என்னமா சொல்றாரு? வா, என்னை நம்பி பாரு, ஸ்டெப் எடுத்து வச்சு பாரு, ஒரு ஸ்டெப் எடுத்து வை, எனக்காக, என்னோட உள்ள உறவுக்காக எடுத்து வை. நான் அடுத்தது நான் என்ன செய்யறேன்னு பாரு. இவன் என்ன சொன்னா, நான் ஏதாவது வேலைக்காரனா கூட நான் வந்து இருந்துக்கிறேன்னா, ஆனா ஆண்டவர் அதெல்லாம் காதலே வாங்கல. அவன் செஞ்ச பாவத்தெல்லாம் கன்ஃபஸ் பண்ணான், அதை கூட அவர் காதல வாங்கல. பரத்துக்கும் உமக்கு விரோதமா நான் பாவம் செஞ்ச அந்த ஸ்டேட்மெண்ட்டே எனக்கு வேணாம்பான்றார் ஆண்டவர். இப்ப இந்த உலகம் நம்ம சொல்லும், நீ தப்பு பண்ணில, எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு என்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லும். ஆனா அதெல்லாம் ஆண்டவர் கேட்கல, அதெல்லாம் அவருக்கு தேவையே இல்லை. நீ வந்துட்டீல, அது போதும் ஆண்டவருக்கு. அதுதான், நீ என்ன பாவம் செஞ்ச, நீ என்ன பண்ண, ஏது பண்ண, அதெல்லாம் இல்ல. நீ போன, சாரம் போச்சு, வா நான் உனக்கு சாரத்தை ஏத்துறேன். அல்லேலூயா. அளவுதான். அவருக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது புதிய சிருஷ்டி ஆகிறோம், புதிய படைப்பு. அதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் செடி, நீங்கள் கொடிகள், என்னில் நிலைத்திருந்தால் அதிக கனிகள் தருவீர்கள். என்னில் நிலைத்திராத கொடி என்ன ஆகும்? அது அறுப்புண்டு போகும். அது அறுப்புண்டு போச்சுன்னா கொடி என்ன ஆகும்? தரையில விழும். தரையில விழுந்தா என்ன ஆகும்? எல்லாராலும் மிதிக்கப்படும். உப்புக்கு பார்த்தோம் பார்த்தீங்களா? அதே தான் இதுக்கும்.
அந்த கொடி அந்த செடியின் மேல் இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கை. என்னைக்கு அந்த செடியை விட்டுட்டு கொடி தானா போலான்னு நினைச்சது, அது அறுப்புண்டு போயிடும். கடைசியில சொல்றாரு அக்னியிலே போட்டுறாங்க, யூஸ்லெஸ் ஆயிடும். ஆனா ஆண்டவர் என்னமா சொல்றாரு, நம்ம யார் தெரியுமா? நம்மலாம் ஏற்கனவே தரையில கிடந்த கொடிகள். அந்த கொடியை எடுத்து அந்த ஒலிவ மரத்துல, திராட்சை மரத்துல நம்மளை ஒட்ட வச்சு நமக்கு உயிர் கொடுத்து அவரு சார நமக்குள்ள கொடுத்து, அந்த திராட்சை மரத்திலையும் அந்த அத்தி மரத்துல இருக்க அதுல இருக்க சாறு இருக்குல்ல, வெளியே கிடந்த கொடிகள் நம்ம எல்லாம் எடுத்து அதுல ஒட்ட வச்சு அவரோட இணைச்சி அவர் ரத்தத்தை நமக்கு கொடுத்த மாதிரி, சாரத்துக்கு சாரத்தை கொடுத்த மாதிரி அவர் ரத்தத்தை நமக்கு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, உங்க வாழ்க்கையில ஓடுற ரத்தம் இயேசுவின் ரத்தம். அந்த கான்சியஸ் வரணும் பாருங்க. இயேசுவின் சாறு எனக்குள்ள ஓடுது, இயேசுவின் டேஸ்ட் எனக்கு இருக்குது. என் டேஸ்ட் என்ன தெரியுமா? கர்த்தரின் டேஸ்ட் தான் என் டேஸ்ட். என் மேல அடிக்கிற வாசனை என்ன தெரியுமா? கடவுள் மேல் அடிக்கிற வாசனை தான் என் வாசனை. அந்த கான்சியஸ் இருக்கும். அந்த கெட்டு போனது, அழுகி போனது, வீணா போனது, அதெல்லாம் இனிமேல் என் வாழ்க்கையில கிடையாது. எல்லாம் எழுந்து நிக்கலாமா? எல்லாம் எழுந்து நிப்போம்.